கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி, டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தலித் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் அதிகளவில் வந்து செல்லக்கூடிய விருத்தாச்சலம் பாலக்கரையில் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தின் போது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து சுமார் அரை மணி நேரமாக கண்டன முழக்கங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பெயரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. காவல்துறை ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது என பாப்பநல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பொதுமக்களுடன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பாப்பநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பன்னீர்செல்வம் பணிபுரிந்து வருகிறார். அதே கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றும் சத்தியவதியின் கணவர் பலராமன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறி பன்னீர்செல்வம் தட்டி கேட்டுள்ளார். இந்நிலையில் மேரி மேக்ஸி என்பவரது வீட்டின் எதிரில் மழைநீர் வடிகால் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பன்னீர்செல்வம் பொதுமக்களின் உதவியுடன் நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மேரி மேக்ஸி இவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மேரி மேக்ஸி காவல் நிலையத்தில் பன்னீர்செல்வத்தின் மீது புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் இருந்து பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு வந்ததன் பேரில் காவல் நிலையத்துக்கு சென்ற பன்னீர்செல்வத்திடம் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தன் மீது உள்ள குற்றச்சாட்டை எடுத்துக் கூறக்கூட அவகாசம் அளிக்கவில்லை என்பதால் அங்கிருந்து திரும்பியுள்ளார். இந்நிலையில் தன் மீது பொய்யான பாலியல் புகார் தெரிவித்த நிலையில் அதை உரிய முறையில் விசாரிக்காமல் ஒருதலைபட்சமாக காவல்துறை செயல்படுவதாக கூறி அப்பகுதி மக்களுடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இச்சம்பவம் நடைபெற்ற போது கிராம நிர்வாக அலுவலர், ஊர் பொதுமக்கள் என பலர் இருந்தபோதும் அவர்களிடம் காவல்துறை விசாரித்து உண்மை நிலையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளார். சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் 52வது புதிய நிர்வாகி பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ரோட்டரி சங்கத்தின் சார்பில் 52வது தலைவராக முனைவர் மனோகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் சங்கத்தின் செயலாளர் கொடியரசன், பொருளாளர் சதாசிவம், ரோட்டரி அறக்கட்டளை வஜ்ரவேல்சாமி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்து இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுக்கு பூங்கொத்து, சால்வை அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரோட்டரி சங்க நிர்வாகிகள், குடும்ப உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க்கு நடந்தது போல் யாருக்கும் நடக்கக்கூடாது என கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாக சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது பென்ஸ் என்ற ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அடுத்தது காஞ்சனா பார்ட் 4 என படத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க்கு நடந்தது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இனி யாருக்கும் இதுபோன்று நடக்கக்கூடாது என கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் கூறினார். இப்போ பென்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் காஞ்சனா 4 எழுதி முடிச்சிருக்கேன். அப்பதான் வேலைக்கு போயிட்டு இல்ல, இனிமே தான் இப்பதான் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருக்கு. இனிமே ஆமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமே அது நடக்கூடாது. நான் கடவுளுக்கு தேங்க்யூ. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் உள்ள சுரங்கப்பாதையில் இரவு பெய்த கனமழையால் மழைநீர் தேங்கியதால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் திருவள்ளூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றதால் ரயில் பயணிகள் முழங்கால் அளவில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சிலர் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கடந்து செல்வதை தவிர்த்து ஆபத்தான நிலையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து சென்றனர். சுரங்கப்பாதையில் தேங்கி நின்ற மழைநீரை ரயில்வே ஒப்பந்த ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை இருந்து வருவதால் தண்ணீர் தேங்கி நிற்காத வகையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.